இறைவனுக்கு நன்றி. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு மேடை, இதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி, அதில் ஒரு சின்ன நாடகம் போடுறோம். இந்த நாடகத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறேன். அவ்வளவு கனவுகளோட கரசின் இருக்குல்ல, அதை வாயில் ஊற்றிக்கிட்டு ஒரு சின்ன குச்சியில் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு ஊதணும். ஊதும்போது அது ஒரு பெரிய தீயா தெரியும். பார்த்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணி வாய் பற்றிக்கிச்சு. ஒரு வாரம் சாப்பிடாம அதெல்லாம் நினைவுக்கு வருது இந்த மேடைக்கு வரும்போது. கம்யூனிஸ்ட் மேடைகள் தான் என்னை வளர்த்த மேடைகள், என்னை உருவாக்கிய மேடை. நான் கல்லூரியில் படிக்கும்போது அறிவொளி இயக்கம்னு ஒன்று, கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக போய் நாடகம் போட்டோம். அடுத்து 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 வளர்ந்து திரும்ப என் மண்ணுக்கே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதே மேடையில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. சிகப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிவப்பை பார்த்தா கெட்டவன் பயப்படுவான், திருடன் பயப்படுவான், ஏமாத்துறவன் பயப்படுவான், அதிகார வர்க்கம் பயப்படும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்துவிட்டார்கள். திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களும் இப்பொழுது வருகை தர இருக்கிறார்கள். அன்பு சகோதரர் சமுத்திரக்கனி அவர்கள் வந்துவிட்டார்கள். நம்முடைய நிகழ்ச்சி என்பது இப்பொழுது துவங்க இருக்கின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராஜபாளையம் மேற்கொண்டிய குழு சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்களையும் திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர், ஜமீன் எதிர்ப்பு போராளி, சேத்தூர் பேராட்சியுடைய முன்னாள் தலைவர், அன்பு தோழர் SP செல்லப்பிள்ளை அவருடைய படத்திறப்பு நூல் வெளியீடு பொதுக்கூட்டம் என்பது இனிதே துவங்குகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர்கள் மேடையேறுகிறார்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்பி வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சேத்தூர் மண்ணினுடைய மைந்தர் திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்கள் மேடையேறுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் மேடையேறுகிறார்கள். நிகழ்ச்சி என்பது இப்பொழுது இறுதியே துவங்குகிறது. அன்பு தோழர் SP செல்லப்பிள்ளை அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் ரேணுகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்கள் உடன் இருக்கிறார்கள். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அன்பு தோழர் செல்ல பிள்ளைக்கு, அன்பு தோழர் செல்ல பிள்ளைக்கு
மக்கள் தலைவர் செல்ல பிள்ளை வீர வணக்கம், வீர வணக்கம். உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். நீங்க உயர்த்திய செங்கொடியை, நீங்க உயர்த்திய செங்கொடியை உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். சிபிஐஎம் ஜிந்தாபாத், சிபிஐஎம் ஜிந்தாபாத். தோழர் செல்லப்பிள்ளை புகழ். தோழர் கே. அர்ஜுனன் எழுதிய புத்தகத்தை நம்முடைய தோழர் செல்லப்பிள்ளை அவர்கள் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடிய திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்கள் வெளியிடுகிறார்கள். அந்த புத்தகத்தை தோழர் செல்லப்பிள்ளை அவருடைய குடும்பத்தினர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். முன்னாடி வந்துங்க. அன்பு தோழர் சமுத்திரக்கனி அவர்கள் திரைப்பட இயக்குனர் சிறப்புரையாற்றுவார்கள். இறைவனுக்கு நன்றி. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு மேடை, இதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி, அதில் ஒரு சின்ன நாடகம் போடுறோம். இந்த நாடகத்தில் நானும் ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறேன். அவ்வளவு கனவுகளோட கரசின் இருக்குல்ல, அதை வாயில் ஊற்றிக்கிட்டு ஒரு சின்ன குச்சியில் தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு ஊதணும். ஊதும்போது அது ஒரு பெரிய தீயா தெரியும். பார்த்துருக்கீங்கல்ல? அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணி வாய் பற்றிக்கிச்சு. ஒரு வாரம் சாப்பிடாம அதெல்லாம் நினைவுக்கு வருது இந்த மேடைக்கு வரும்போது. கம்யூனிஸ்ட் மேடைகள் தான் என்னை வளர்த்த மேடைகள், என்னை உருவாக்கிய மேடை. நான் கல்லூரியில் படிக்கும்போது அறிவொளி இயக்கம்னு ஒன்று, கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக போய் நாடகம் போட்டோம். அடுத்து 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 வளர்ந்து திரும்ப என் மண்ணுக்கே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதே மேடையில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. சிகப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிவப்பை பார்த்தா கெட்டவன் பயப்படுவான், திருடன் பயப்படுவான், ஏமாத்துறவன் பயப்படுவான், அதிகார வர்க்கம் பயப்படும், முதலாளி வர்க்கம் பயப்படும். இதனால் எனக்கு சிவப்பு ரொம்ப பிடிக்கும். கம்யூனிசம் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். கம்யூனிசம்னா எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அதான தோழர்? ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் எல்லாம் வேணும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறவன் தான் கம்யூனிஸ்ட். ஒரு காற்று மாதிரி இருக்கணும் கம்யூனிஸ்ட், ஆகாயம் மாதிரி இருக்கணும், மழை மாதிரி இருக்கணும். என்ன கேட்டால் இந்த உலகின் முதல் கம்யூனிஸ்ட் யார் தெரியுமா? திருமூலர். அவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதாக சொல்கிறாங்க. அவரை சொல்லுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னார் வள்ளுவன். அவர் கம்யூனிஸ்ட். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன் பூங்குன்றனார், அவர் கம்யூனிஸ்ட். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார், அவர் கம்யூனிஸ்ட். முண்டாசு கவிஞன் பாரதி கம்யூனிஸ்ட், பாரதிதாசன் கம்யூனிஸ்ட். அந்த வரிசையில் தான் நான் எங்கள் அப்பா எஸ்பி செல்லப்பிள்ளை அவர்களை பார்த்தேன்.
அப்படிதான் நான் பார்த்த போதெல்லாம் அவர் அப்படிதான், என் கண்ணுக்கு அப்படிதான் அவர் தெரிவார். நான் பார்த்த முதல் கதாநாயகன் அவர்தான். ஊரே வெட்டிக்கிட்டு ஒரே போர்க்களமாக இருந்த காலகட்டத்தில் தான் சின்ன வயசு எனக்கு. அப்போது அப்பாவை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த பக்கம் ஒரு பெருங்கூட்டம், அந்த பக்கம் இருக்கவர்களை வெட்டி சாய்க்கணும்னு துடிக்குது. அந்த பக்கம் ஒரு பெருங்கூட்டம், இந்த பக்கம் இருக்கவங்களை வெட்டி சாய்க்கணும்னு துடிக்குது. நடுவில் சமாதானம் செய்வதற்கு பல அதிகாரிகள் நிற்கிறாங்க. இப்போ அப்பா சைக்கிளில் வராரு. சைக்கிள் தான் அவருடைய வாகனம், இன்னும் கண்ணிலே நிற்குது. சைக்கிளில் வராரு, சைக்கிளில் வந்து இறங்குறாரு. இந்த பக்கம் இருக்கவங்களும் அமைதியாக எந்திரிச்சு நிற்கிறாங்க, அந்த பக்கம் இருக்கவங்களும் அமைதியாக எந்திரிச்சு நிற்கிறாங்க, அதிகாரிகளும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ தான் அந்த சிவப்பு துண்டோடைய வீரியத்தை உணர்ந்து அது கொடுத்த அந்த கம்பீரத்தை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எங்கள் மேட்டுப்பட்டியில் வீராசாமி அண்ணன், இந்த எங்கள் மாமா நாராயணன் மாமா, அன்னைக்கு எப்படி பார்த்தோனோ அப்படியே தான் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த அதே பொறுமை, அதே அமைதி, அதே சிரிப்பு. மாமா நீங்கள்லாம் தான் மாமா எங்களுக்கு பெரிய பலம். ஒவ்வொரு முறை துவண்டு போகும்போதும் உங்களெல்லாம் தான் நினச்சிக்குவேன். உட்காருங்க மாமா, கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். சேத்துள்ள உலகநாத அண்ணாச்சி, அப்புறம் ஐ பால்ராஜ், இதெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் கடந்து வந்த மாமனிதர்கள். அந்த பிரச்சனையெல்லாம் முடித்து வைக்கப்படுது. சேத்தூர் வந்து ஒரு அமைதி பூங்காவாக தெரிகிறது. பெண்கள் பயமில்லாமல் வெளியே நடமாடுறாங்க. இந்த கலவர காட்சிகள் எல்லாம் ஓய்ந்து விட்டது, அந்த பயமெல்லாம் போயிடுச்சு. அப்படின்ன உடனே எனக்கு அவருடைய வீடை தேடுறேன். நான் வீடு தேடி போய் உள்ள போகிறதுக்கு கூட பயம். அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஓட்டு வீடு. அந்த சிகப்பு துண்டு காஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பேன். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும் நடந்து போவார். எல்லாரோடையும் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், இப்படி தான் உறவு. எங்கள் ஐயா என்னை கூப்பிட்டு போவார். எங்கள் ஐயா வந்து அவரை அண்ணன்னு கூப்பிடுவார். அவங்க 2 பேரும் பேசுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமாச்சு. கம்யூனிசத்தின் மேல் மிகப்பெரிய காதலாச்சு. அப்புறம் ஒரு கேள்வி, கம்யூனிசம் அப்படின்னா நான் தீயா பார்க்குறேன். தீனா அது ஒன்று தானே, அதில் என்ன 2 தீ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. தீ ஒன்று தானே, அதில் என்ன 2 தீ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு இப்போ விட எனக்கு விடை கிடைக்கல. நான் ஐயா நல்ல கண்டுட்டே கேட்டேன். அதில் நிறைய இருக்கு பேசணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்போ தோழர்கிட்டையும் கேட்குறேன், எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. என்னன்னா தீ தான், அது கம்யூனிசம் தான். அது எங்கே பிரிஞ்சது, அது எங்கே கொள்கை முரண்பாடாச்சு, அது எங்கே போச்சு? அப்புறம் தோழமை கட்சிகள் ஆயிட்டோம், தோழமைன்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் எங்கே பிரிவு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி. அதற்கு பிறகுதான் நான் வந்து இல்லை, நான் ஒரே இடத்துல நிற்கிறேன், நான் இங்கே இந்த தீயோட நிற்பேன், அந்த தீயோட நிற்பேன்னு சொல்லி நான் என்னை கொஞ்சம் அதுலேருந்து வெளியே எடுத்துட்டு வந்தேன். ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, நான் கம்யூனிஸ்டாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ன சொன்னார். நான் 100% கம்யூனிஸ்ட் யாருமே இல்லை, முடியாது. அவரே வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன், அது பக்கத்தில் போயிட்டு இருக்கேன். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றது தான். அப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் அநியாயத்தை எதிர்த்து யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் என் சகோதரன் சேகுவேரா. அந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து அறிமுகமே தேவையில்லை. ஒரு இடத்துல நம்ம அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறோம் அப்படின்னா அவன் நம்ம நண்பன், அவன் நம்ம சகோதரன், அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் இந்த மாதிரி அப்பா செல்லப்பிள்ளை அப்பா மாதிரி பல பேர் சுவாசித்த காற்றும் ஊட்டிய சைக்கிள்களும் தான் இப்ப பெடல் இல்லாம போய்கிட்டு இருக்கு.
அந்த சுவாச காற்று தான் நம்ம இயக்கிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்பாவுக்கு பட திறப்பு விழா அப்படின்ன உடனே அவ்வளோ சந்தோஷம். என்னன்னா இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி அப்பாவை சந்திக்க வந்தேன். சந்தித்து பார்த்து பேசும்போது அதே சிரிப்பு, அதே பொறுமை. கையை பிடிச்சிக்கிட்டேன். கையை பிடிக்கும்போது என்னை அடையாளம் தெரியுதாப்பா அப்படின்னா தெரியுது அப்படின்னாங்க. அது அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு, பேரன்பு. அப்புறம் அக்கா சொன்னாங்க, நீ வில்லனாக நடித்த படம்லாம் பார்க்கவே மாட்டாருப்பா, அவன் ஹீரோவாக நடித்த படம் மட்டும் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கிருந்தாலும் அந்த தொடர்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்றதான் நான் நம்புகிறேன். அவர்கள் சுவாசித்த காற்றை நாமும் சுவாசிக்கிறோம் அப்படின்றது ஆகப்பெரும் பெருமை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்திறப்புழாவுக்கு வந்தது. வணங்குறோம்ப்பா, வணங்குறோம். நீங்கள் காட்டின வழியில் நாங்களும் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுறேன். இதற்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லணும். மீண்டும் ஒரு முறை எங்கள் துறையை சேர்ந்தவருக்கு நம் தமிழக மக்கள் முதலமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன தெரியும், அனுபவமே இல்லை. இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய விமர்சனங்கள். நிறைய தெரிஞ்சவங்க என்ன பண்ணீங்க, எதுவுமே பண்ணலையே. எதுவுமே தெரியாதவங்க ரொம்ப கவனமாக நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த எலெக்ஷனே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. இந்த எலெக்ஷன் அப்போ நானும் தோழரும் ஒரு விழாவில் சந்தித்தோம். அப்போ நிறைய பேசினோம். அப்போ தோழர் என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு. தெரியல தோழர், என்னமோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும்தான் எனக்கு தெரியுது. என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தான் சொன்னேன் நான். ஒரு என்னன்னா, ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையோட டைட்டில், அந்த படத்தோட டைட்டில் வந்து புரட்சி. அப்பவும் போய் நான் கம்யூனிஸ்ட் கதை தான் சொன்னேன். கதையை சொல்லி முடித்தோடனே கதையை கேட்டுட்டு வந்தார். கொஞ்ச நேரம் என் கூட பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போவே இந்த கதை பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி பண்ணுவோம் அப்படின்னாரு. அங்கேருந்து ஆரம்பித்த அந்த நட்பு, அதற்கு பிறகு இனிமேல் நான் திரைப்படம் நடிக்க மாட்டேன், நான் மக்கள் பணி செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே எங்கள் துறையில் இருந்தவங்களே நிறைய பேர் அமைதியாகவே இருந்தாங்க. இது என்ன நடக்கும், இது என்ன ஆக போகுது, நம்ம சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும், இப்படின்ற நிறைய அமைதிகள் இருந்தது. அப்போவும் நான் தான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன். திரையுலகின் உச்சத்தில் இருந்து மக்கள் பணிக்காக வரீங்க, வாங்க, உங்களை மக்கள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. அது நடந்திருக்கு. ஒரு பெரிய சுனாமி வந்த மாதிரி ஆயிடுச்சு. அடிச்சு பல பேர்த்த புரட்டி போட்டு, பணம் ஜெயிக்கல, பணம் உடைக்கப்பட்டிருக்குது, ஜாதி உடைக்கப்பட்டிருக்குது, மதம் உடைக்கப்பட்டிருக்கிறது, அகங்காரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மக்கள் மக்கள் முட்டாள், மக்களுக்கு அறிவு இல்லை, இப்படியெல்லாம் பேசிக்கிறேன். மக்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாளிகள். உங்ககிட்டையும் காசு வாங்கினா, அவங்ககிட்டையும் காசு வாங்கினா, இவங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு காசே கொடுக்காதுன்னு ஓட்டு போட்டான் பாரு, அவன் தான் ஆகச்சிறந்த அறிவாளி. என்ன ஒன்று, அந்த தேர்தல் முடிவு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தது. எனக்கு பெரு வருத்தம் என்னன்னா, திமுக தலைவர் ஐயா ஸ்டாலினுடைய தோல்வி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அண்ணன் பிடிஆர் தியாகு அவர்களுடைய தோல்வி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவரை பற்றி எல்லாம் எனக்கு நிறைய தெரியும், கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன், தெரியும். அப்புறம் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய தோல்வி எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு, ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சும்மா ஒரு 4-5 பேராவது உள்ள போயிருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ணன் திருமா அவர்கள்
நிற்கிறதா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் நிற்கல. ஆனால் அண்ணன் திரும்ப அவர்கள் நின்று உள்ளே போயிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அன்பு தம்பி அண்ணாமலை எலெக்ஷனில் நின்றுருக்கணும், உள்ளே போயிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி. ஆனால் என்ன, அதான் நான் வந்தது சுனாமின்ட்டனே, அடிச்சு போன போக்கில் சில நல்லதையும் தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, கிடைச்சதுதான் கிடைச்சது. அது ஏன் 107ஓட நின்றுச்சு? அது கொஞ்சம் ஓங்கி அழுத்திருக்கலாமே, அது 120 வந்திருக்கலாமே. அங்குதான் பாடம் நடத்துகிறது இந்த பிரபஞ்சம். அந்த 4 நாட்கள் தான் நம் தேசத்துக்கு நடத்திய மிகப்பெரிய பாடம், நம் முதல்வருக்கு நடத்திய மிகப்பெரிய பாடமாக பார்க்குறேன். 5 வந்துருச்சு அப்படின்னாங்க. சரி 5 வந்துருச்சு, இன்னொரு 6 வரணுமே. எங்கே திரும்ப ஒரு 4 வருது. தோழரோட பேசுகிறாங்க, தோழர் இறங்கி வந்து பேசுகிறாங்க. அப்படின்னோடனே இது நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. நல்ல விஷயங்களுக்கு எங்கிருந்தாலும் தோள் கொடுப்பவர்கள் தோழர்கள். மீண்டும் ஒரு சுமையை நம் தேசத்தின் மீது சுமத்தக்கூடாது என்பதற்காக இங்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், நடந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக, அந்த நம்பிக்கையை சுமந்து கொண்டு தோழர்கள் அந்த நாள் வந்துருச்சு. நான் இப்போ திருப்பதியில் இருக்கேன். திருப்பதியில் வந்து போகிறேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட, இன்னும் 2 வரணும். நான் 2 வந்துரும்யா, சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும் பாரு, இந்த மெசேஜ் போய் சேர்றதுக்குள்ளே வந்துடும். நான் 2 வந்துச்சு. பதவியேற்பு விழா ரொம்ப அற்புதமாக நடந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நண்பர் சகோதரர் பதவியேற்பு விழாவை பார்ப்பதற்காக இந்த தேசத்தோடு தேசமாக, நம் தமிழ் தேசம் மட்டுமில்ல, ஆந்திராவில் உட்காந்துருக்கவங்களும் அதை தான் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, கர்நாடகாவில் உட்காந்துருக்கவங்களும் அதை தான் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, இந்தியாவே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு, ஏன் உலகமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அவ்வளவு பெருமை. ஏன்னா எல்லாருக்கும் நடந்த இந்த அதிர்ச்சி இருக்குல்ல, அதுலேருந்து யாரும் இன்னும் வெளியே வரல. நேற்றெல்லாம் மதுரையில் பேசிக்கிட்டு இருக்கோம், 150 கோடி செலவு பண்ணேன் அப்படின்னா. 150 கோடி எதுக்கு செலவு பண்ண? நீ 1500 கோடி எடுக்கிறதுக்கு செலவு பண்ண ராஜா. 150 கோடி ஒரு கட்சியெல்லாம் காணும், சல்லடை ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல, யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இப்போ அந்த பதவியேற்பு விழா நான் எல்லோரோடும் சேர்ந்து நானும் பார்க்குறேன். அந்த முதல் வரிசையில் ஒரு 3 பேர் மிஸ்ஸிங். அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா உங்களை வீழ்த்த நினைத்தவர்களையே நீங்கள் வீடு தேடி போய் கை குலுக்கி ஒரு பண்பாளராக தோளில் கை போட்டு எல்லோர் மீதும் அன்பு செலுத்தினவர் நீங்கள். அந்த 3 பேரை விட்டுற மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு தலைவா. விட்டுறாதீங்க. ஏன்னா பல கோடி இளைஞர்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லோருக்கும் குடும்பத்தின் மீதும் குடும்ப வாழ்வின் மீதும் பெற்ற குழந்தைகள் மீதும் ஒரு மிகப்பெரிய பிடிப்பு வர வேண்டும். அதை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு அடுத்து அவருடைய ஸ்பீச், 8.5 கோடி பேர் என் மக்கள் அப்படின்னாரு. அவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா ஆசை வேற, விருப்பம் வேற, அது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆசை என்பது சுயநலத்தோடு கூடியது, விருப்பம் என்பது பொதுநலத்தோடு கூடியது. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு விருப்பப்பட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளை நோக்கி வரும். அப்படிதான் நடந்தது. அவருடைய விருப்பம் கொஞ்சம் நேர்மையாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் இருந்ததுனால தான் தோழர்கள் எல்லாரும் போய் கூட நின்னாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அது இன்னும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வேக வேகமா அதாவது சட்டத்திட்டங்களை தீட்டுவதை விட ஒரு 9:30 மணிக்கு சிஎம் வந்துடுறாருங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த 10க்கு வந்தது, 11க்கு வந்தது, இதெல்லாம் புதுசுன்னு பேசிக்குது. எப்போ அவரே 9:30க்கு வந்துடுறாரு, நம்ம போயிடுவோம் அப்படின்னு. ஒழுங்கு என்பது நம்ம ஒரு விஷயம் சரியாகணும், அது நம்மளிருந்து ஆரம்பிக்கணும் அந்த மாற்றத்தை. அப்படிதான் நான் பார்த்தேன். இப்படி நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒவ்வொரு துறையை சேர்ந்த அமைச்சர்களும் வெகு பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கீங்க. அந்த முதல் நாள் 700 சொச்சம் கடைகள் அகற்றப்பட்டது. இன்னும் அகற்றப்படாமல் இருக்குன்னு சொல்லி இங்கேயே போர்டு இருக்கு. அது நடக்கும்.
அது நடக்கும், அகற்றப்படும். கொஞ்சம் கால அவகாசம் தான், எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, நம் தேசத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரை குடியாரங்களாக்கி வச்சிருக்கோம். சாதாரண குடி கிடையாது, குடி நோயாளிகளா இருக்காங்க. நீங்க படக்குன்னு எல்லாத்தையும் மூடிவிட்டீங்கன்னா சட்டையை கழிச்சிட்டு ரோட்ல பைத்தியம் மாதிரி அலைவாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது. அப்படி பண்ணிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி நான் சின்ன வயசுல இருக்கும்போது கள்ளுக்கடை, சாராய கடையெல்லாம் ஊருக்கு வெளியே எங்கேயோ இருக்கும். அந்த இடத்துக்கு போனாலே குற்றம்னு மனசுல உரைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப சாதாரணமா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல, கோயில் பக்கத்துல, பள்ளிக்கூடத்து பக்கத்துல எல்லாம் வந்துருச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும். அதற்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. 12 நாள்ல எல்லாமே நடந்துராது, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அகற்றப்படும். பாலியல் வன்கொடுமை, சின்ன குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள், தலைவா இந்த கோயம்புத்தூர் மட்டும் இதோட முடிச்சிருவோம். இதான் கடைசி. இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதற்கான வேலையும் நடக்குது. எல்லா துறைகளிலுமே தூர்வாரப்படுகிறது. எல்லாமே மறுமலர்ச்சி அடையும், புத்துணர்ச்சி அடையும், புதுசாக எழும். அடுத்து கேரளா மாநிலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாநில கட்சி தேசிய கட்சியாக உருவெடுக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையா நேர்மையா என் மக்களுக்கு நல்லது நடக்கும் பட்சத்தில் எங்கிருந்தாலும் என் போன்றவர்களின் குரல்கள் உங்களுக்காக ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்காக நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். வாழ்த்துக்கள். வாழ்வோம், வெல்வோம்.